விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சித்ரா. இவர் நேற்று முன்தினம் மாலை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வந்த இவர் அங்குள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்த 2 பெண்கள் சித்ரா அணிந்திருந்த தங்க சங்கிலியினை பறித்து அவரை கழிவறையில் கீழே தள்ளிவிட்டு கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் ஏறி தப்பி சென்றனர். சித்ரா புறக்காவல் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை தெரிவித்ததை தொடர்ந்து உருளையன்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு நகை பறிப்பில் ஈடுபட்ட பெண்கள் யார் என்பதை அடையாளம் கண்டனர். மேலும் அவர்கள் சென்ற பேருந்து நடத்துனரின் செல்போனுக்கு உடனே தொடர்பு கொண்டு பேருந்தை கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே நிறுத்துமாறு கூறியுள்ளனர். மேலும் இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்களும் தயாராக சோதனையில் ஈடுபட்டு தனியார் பேருந்தை நிறுத்தினர். அங்கு விரைந்த உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் பேருந்தில் இருந்த 2 பெண்களையும் பிடித்து உருளையன்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நித்யா மற்றும் திருச்செந்தூரை சேர்ந்த அபிநயா என்பதும் செல்போன் கடையில் ஒன்றாக பணிபுரியும் இருவரும் கடலூரில் நடைபெற்ற மாசிமகத்தை காண கடலூர் வந்தது தெரியவந்தது. பின்னர் செலவுக்கு கையில் பணம் இல்லாததால் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முடிவு செய்த இருவரும் அங்கு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முயன்றதும் அது தோல்வி அடையவே இருவரும் அங்கிருந்து கிளம்பி புதுச்சேரி பேருந்து நிலையம் வந்ததாகவும் பின்னர் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்த பிறகு இருவரும் பெண்கள் கழிவறைக்கு சென்றபோது அங்கு வந்த சித்ரா என்பவரிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டு சிக்கியதும் தெரியவந்தது. தொடர்ந்து 9.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையையும் பறிமுதல் செய்து காலாப்பட்டு சிறையில் அவர்களை அடைத்தனர். 1 மணி நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த உருளையன்பேட்டை போலீசாரை சட்டம் மற்றும் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார்.